ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அஃபிஷியல் சேனல். இந்த பதில என்ன பார்க்க போறோம்னா, திருச்செந்தூர் கடல்ல லாஸ்ட் 3 to 4 months அளவுக்கு அதிகமான கடல் உள்வாங்கிறதாகட்டும், கடல் அரிப்பு ஏற்பட்டு பீச்சே காணாம போறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரியே கடல் அரிப்பு மட்டும் இல்லாம அங்க அளவுக்கு அதிகமான கல்வெட்டுகள், பண்டைய கால கல்வெட்டுகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி திருச்செந்தூர்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட், திருச்செந்தூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் டெம்பிளா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இது அறுபடை முருகன்ல ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அங்க கோயில்ல சாமியை தரிசனம் பண்றது இல்லாம இங்க அளவுக்கு அதிகமான பீச் ரொம்ப சௌரியமா இருக்க காரணத்தினால அங்க போய் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் போறவங்க இருக்காங்க. அதே மாதிரியே இந்த பீச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் 3 to 4 months அளவுக்கு அதிகமா கடல் உள்வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரியே உள்வாங்குறது மட்டும் இல்லாம கடலுடைய வேகம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அதனால பீச் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட திருச்செந்தூர் கடல் மட்டும் எவ்வளவு தூரம் அரிப்பு ஏற்பட்டிருக்குன்னா 800 மீட்டர் லென்த்துக்கும் அதே மாதிரி 9 அடி ஆழம் மட்டும் இந்த திருச்செந்தூர் கடல்ல மட்டும் மிகப்பெரிய அரிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த அரிப்பு காரணமா இன்னும் 6 to 8 வருஷம் இந்த அளவுக்கு அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க போய் குளிக்கிறதுக்கு நாளிக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போவீங்களே, அந்த இடத்து வரைக்கும் தண்ணீர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது திருச்செந்தூர் கோயிலே மூழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா 2004 சுனாமியில தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா திருச்செந்தூர் கடல்ல பாதிப்பு ஏற்படல. அதுக்கு முக்கியமான காரணம், கடல்ல அளவுக்கு அதிகமான கல்கள் உள்ள கிடக்குது. அதனால அதனுடைய வேகம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ தொடர்ந்து அந்த வேகம் அதிகரிச்சுட்டே வருது. அதுவும் மார்னிங்ல கடலுடைய வேகம் அதிகமா இல்லாம நைட் டைம், அதாவது நைட் 10 to மார்னிங் 6 வரைக்கும் வேகம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனால உள்ள இருக்கிற எல்லா கல்லுமே தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த அரிப்பு காரணமா கடலினுடைய அலைகளின் வேகம் இந்த பீச்சை தாக்குறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, அங்க 2 கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கடலுடைய பீச் சைடு நிறுவியிருக்காங்க. ஆக்சுவலா அது முக்கியமா அமளிபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிராம மக்களும் அதே மாதிரியே அலந்தமலை, இந்த 2 கிராம மக்களும் மீனவத்துக்கு, அதாவது போட்டை அங்க நிறுத்துறதுக்கு ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022ல 50 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய தூண்டில் வளைவு ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த தூண்டில் வளைவு எதற்குன்னா, போட் அதாவது நார்மலான சின்ன படகு போட் கிடையாது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஒரு மிகப்பெரிய போட் அங்க கொண்டு போய் பத்திரமா நிறுத்திருக்கு. ஆக்சுவலா கடல் அடிக்கடி அலையினுடைய வேகம் அதிகரிக்கிற காரணத்தினால நம்ம இந்த மாதிரி ஒரு தூண்டில் வளைவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா போட் ஒன்னோட ஒன்று மோதி சேதம் ஏற்படுறதோ வளைவு ஏற்படாம இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த தூண்டில் வளைவு அமைச்சிருக்காங்க. அதாவது 2024 இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு, அதாவது 2024 இருந்து 25க்குள்ள இது அடிக்கடி கடல் அரிப்பு அதிகமா ஏற்பட்டிருக்கு. அது கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலா வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால்ல அலைகளினுடைய திசை எப்படி இருக்குன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகும். அதனால இங்க நார்மலா எப்பவுமே ஒரு பீச் இருக்குன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போச்சுன்னா மண்ணு ஒரு சைடு அடிச்சு இன்னொரு சைடு கொண்டு போய் விடும். அதே மாதிரி அங்க இருக்குது அடிச்சு இன்னொரு சைடு கொண்டு போய் விடும். அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஆக்சுவலா இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி மண் போக வேண்டியது. பட் போகாம இந்த தூண்டில் வளைவு இருக்க காரணத்தினால அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதனால இந்த தூண்டில் வளைவுக்கு பக்கத்துல தான் இந்த திருச்செந்தூர் கோயில் இருக்கு. அதனால இங்க இருக்கிற மண் அங்கிருந்து பீச் சைடு வராம அது அப்படியே தங்கிடுது. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதனால கடல் அரிப்பு தொடர்ந்து முக்கியமா ஏற்பட்டு இருக்கு. அது கூட ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா நிலக்கரி ஏத்தருக்கு இறக்கருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புதிய பாதை அமைக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை கவர்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்கு. அது கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இது எப்படிப்பா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பாண்டிச்சேரியில கல்ல அதிகமா அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, கல் அரிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அந்த மாதிரி இந்த திருச்செந்தூர் பகுதியில் வைக்கலாம். ஆனா அப்படி வச்சாங்கன்னா திருச்செந்தூர் பக்தர்கள் ரொம்ப சிரமமா இருப்பாங்க, அவர்கள் கடல்ல குளிக்க முடியாது அப்படிங்கிறத அவர்கள் யோசிக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொன்னு ஆப்ஷன் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த தூண்டில் வளைவை ரிமூவ் பண்ணிட்டா எளிதா அந்த கடல் அரிப்பை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. பட் தூண்டில் வளைவை
க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்க கிராம மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாகுது. இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்க. அதே மாதிரியே கடலரிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா பீச்லயும் வந்து அதிகமாயிட்டு வருது. அது சென்னையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து பல்வேறு கடல்ல வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அதுக்கு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச் தான். அது மட்டும் இல்லாம சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வந்து கடல் வந்து பீச்சே வந்து காணாம போயிருக்குது. அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து கடல் அரிப்பு அதிகமாயிட்டு வருது. இது வந்து திருச்செந்தூர் பகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கடல் அரிப்பு காரணமா மண்ணு வந்து எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. இதனால பழங்காலத்துல நிறைய கல்வெட்டுகள் மற்றும் சிலைகள் ரெண்டுமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதனால நிறைய கல்வெட்டுகள் இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழருடைய பலகால வரலாற்றை தொடர்ந்து வந்து நமக்கு காட்டிட்டே இருக்கு. இது ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆனா இந்த கடல் அரிப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைமா ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து நேஷனல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டீம் வந்து இதை வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆக்சுவலா இந்த ஆராய்ச்சியில 50 கோடியில ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து இங்க பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த கடல் அரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான யோசனை வந்து கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. இதை கவர்மெண்ட் வந்து எப்படி எட்டு போவாங்கிறது போயிட்டு வந்து பார்க்கணும். அதே மாதிரியே திருச்செந்தூர்ல இது ஒரு முக்கியமான பிரச்சனையா எல்லாத்து பக்தர்கள் மனசுலயும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.